வெல்கம் பேக் டு மோட்டோ விஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோக்ஸ். இன்றைக்கி ஒரு புது ஃபார்மேட், ஒரு vlog ஸ்டைலில் FPV ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரை பற்றி பார்க்க போகிறோம். எஸ், எனக்கு பேக் ட்ராப்பில் ஹோண்டா ஷோரூம் நீங்கள் பார்க்குறீங்க. ஹோண்டாவோட லேட்டஸ்ட் 5th ஜென்ரேஷன் சிட்டியில் வந்திருக்கக்கூடிய ஸ்போர்ட் அப்படின்ற வேரியண்ட்டோட வாக் அரவுண்ட் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ், ஹோண்டா சிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மோர் தேன் 2 டெக்கேட்ஸாகவே அவங்களோட டாமினன்ஸை செடான் கிளாஸ் கேட்டகரியில் வந்துட்டு அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. பெரிய ஃபேன் பேஸே இருக்குது அப்படின்னு சொன்னால், டியூனிங் என்தூசியாசிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை செடான் என்தூசியாசிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெர்ஃபார்மன்ஸை விரும்புகிறவங்களா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 5 ஜென்ரேஷனாக அவங்களோட நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின்ஸ் ஐவி டெக்குக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. எஸ், அந்த வகையில் இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் ரொம்ப வருஷமாக அவங்கக்கிட்ட ஒரு ஸ்போர்ட்டி வேரியண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்த நமக்கு ஒரு காஸ்மெட்டிக் மேஜர் அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆல்ரெடி அந்த 1.5 ஐவி டெக் வந்து ரொம்பவுமே பொட்டன்ஷியலான என்ஜின் தான். இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக வாக் அரவுண்ட் பார்க்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரைட் இன்டு த வீடியோ. அப்ஃப்ரண்ட்டாக இந்த ஹோண்டா சிட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு போஸை ஸ்ட்ரைக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்லீக்கான ஸ்கல்ப்டடான ஃப்ரண்ட் எண்டை நம்ம பார்க்க முடியுது. இந்த காருக்கான ஒரு ஸ்போர்ட்டி கேரக்டரை இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து அழகா செட் பண்ணுது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸ்பீக்கிங் ஆஃப் தி ஹெட்லைட்ஸ், ஸ்லிம்மான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே இன்டகிரேட்டடாக டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, டே டைம் ரன்னிங் லைட்ஸோட. இது ஒரு மாடர்னான அக்ரெசிவான ஒரு எட்ஜை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். வைல் கீப்பிங் த கிளாசி பிளாக் ஃப்ரண்ட் கிரில் அலைவ், அப்படியே அந்த ஸ்போர்ட்டி ட்ரீட்மெண்ட்காக அந்த கிரில்ல வச்சுக்கிட்டு இந்த ஷார்ப்பான ஸ்லீக்கான ஹெட்லாம்ப்ஸில் இந்த டிஆர்எல்ஸோட நம்ம பார்க்கும்போது இது ஒரு ப்ரீமியமையும் கொடுக்குது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்ஸ்பயர்ட் டச்சையும் கொடுக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓவரால் அந்த ஃப்ரண்ட் ஃபேஸோட லுக்கை கேட்டிங்க அப்படின்னா புட் டுகெதராக ரொம்ப போல்டாக இருக்குது, ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிரில்ஸு, அந்த ஃபாக் லேம்ப்ஸ் இன்டகிரேட் ஆகிருக்கிற விதம் எல்லாமே ஒரு பிளெண்ட் ஆஃப் சொஃபிஸ்டிகேஷனும் ஸ்போர்ட்டினஸையும் கலந்து கொடுக்குது அப்படின்றத நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். ஸ்பீக்கிங் ஆஃப் த சைட் ப்ரொஃபைல் ஆஃப் த கார், சைட் ப்ரொஃபைல் ஒரு ஃபுல் சைஸ் செடானை வந்து எனக்கு வந்து வெளியே காட்டுது அப்படின்ற சொல்லலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு வெல் பேலன்ஸ் ப்ரொப்போர்ஷன்ஸ் எனக்கு தெரியுது. ஒரு லாங்கான வீல் பேஸை பார்க்க முடியுது. இந்த வீல் பேஸை வச்சு உள்ள கேபின் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி பார்த்தோம்னாலும் ஆம்பிளான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. பழைய ஹோண்டா கார்ஸ்ல நம்ம முன்னாடி சொல்ற மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு இஷ்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இப்போ எனக்கு இதுல தெரியல. மோர் ஓவர் ஸ்பீக்கிங் அபவுட் த அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பான ஒரு அலாய் வீல் டிசைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. லோ ப்ரொஃபைல் டயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ஷார்ப்பாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் ரோட் கிரிப்பையும் என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். அண்ட் சைட் மிரர்ஸ்லாம் அதே பிளாக் கலர் கிளாசிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. டோர் ஹேண்டில்ஸ்லாம் ஒரு ரெக்வஸ்ட் சென்சர் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸுங்க. இந்த ஸ்டாண்டர்ட் இந்த வேலையில இருக்க வேண்டிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ரியர் செக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா ரியர் செக்ஷன் ரொம்பவுமே ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு எலகெண்ட்டாகவும் ஸ்போர்ட்டியான ஒரு டிசைனையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஒரு வைடான ஸ்டாண்ட்ஸை கொடுக்குது. இந்த ஹரிசான்டல் ஷேப்டு டெயில் லேம்ப்ஸ் காருக்கு வந்து ஒரு வித்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஷார்ப் க்ரீசஸ், இந்த ஏரோடைனமிக் லுக் எல்லாமே அழகாக பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்பீக்கிங் அபவுட் த ரியர் டெயில் லைட்ஸுங்க, ப்ராப்பர் எல்இடி டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டிஸ்டிங்டிவான ஹோண்டா சிட்டியோட அந்த லுக்கை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். ஹோண்டா லோகோ நம்ம பார்க்க முடியுது, சிட்டி லோகோ நம்ம பார்க்க முடியுது. ஸ்போர்ட் அப்படின்ற பேட்ஜிங்கும் நல்லா போல்டாக பிக்காக கொடுத்துருக்குறாங்க. பார்த்தோன்னா டிஸ்டிங்டிவாக இது ஒரு ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் கார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வேரியண்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியும்.
ஸோ ஓவராலாக இந்த ரியர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவுமே ரெஃப்ரெஷ்டு ஸ்டைலிங்கோடு இருக்குது. ஒரு சட்டிலான லிப் ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஏஸ்தட்டிக்காகவும் இருக்குது, ஏரோடைனமிக்காகவும் இருக்குது அப்படின்றத நிச்சயமாக எங்களால் சொல்ல முடியும். ஸோ ஸ்பீக்கிங் அபவுட் த பூட் ஸ்பேஸ், ப்ராக்டிகாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். டிசப்பாயிண்டே சிட்டி பண்ணலைங்க. ஒரு ஸ்பேசியஸான பூட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க வித் ஆம்பிள் ரூம் ஃபார் லக்கேஜஸ் அண்ட் யுவர் எவ்ரிடே கேரிஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து ஒரு ஐடியலான ஒரு காராக இருக்குங்க. உங்களுக்கான சிட்டி டிரைவ்ஸ்க்கும் உங்கள் ஹைவே வீக்கெண்ட் கெட்டவேஸ்க்கும் ஒரு ப்ராப்பரான பார்ட்னராக இருக்கும், கம்பெனியனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியுது. ப்ராக்டிகாலிட்டி அண்ட் ஸ்போர்ட்டினஸ் வெல் பேலன்ஸ்டு ஹோண்டா. இன்டீரியர்ஸ்குள்ள ஸ்டெப் இன் பண்ணோம்னா ஐகானிக்கான ஹோண்டாவோட ஸ்டீரிங் வீல் பார்க்க முடியுது. எவ்வளோ பேர் ஹோண்டா ஸ்டீரிங் வீலுக்கான ஃபேன் பாய்ஸ்ன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பர்சனலாக இந்த ஸ்டீரிங் வீல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னே சொல்லலாங்க. ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சங்கியா இருக்கு. நல்ல ஒரு லெதர் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. இது ஸ்போர்ட் மாடல் அப்படின்றனால ஒரு ஒரு ரெட்ல வந்துட்டு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க இந்த லெதர் ரேப்ல. ஸோ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு யூனிட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு கம்ஃபர்ட் as well as கண்ட்ரோல் ரெண்டையுமே மைண்ட்ல வச்சு டிசைன் பண்ண யூனிட்டாக தான் இந்த ஸ்டீரிங் இருக்கு அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ மற்றபடி உள்ள இன்டீரியர்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கேபின் ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான டெக்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். சின்ன சின்ன அந்த லெதர் ட்ரீட்மெண்ட்லாம் கூட நல்ல ஒரு சாஃப்ட் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமா இருக்குது. எல்லா யூனிட்டுமே கொஞ்சம் டில்டட் டுவர்ட்ஸ் டிரைவரா இருக்குது. இட்ஸ் லைக் டிரைவர் ஃபோக்கஸ் லே அவுட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். கான்ட்ராஸ்டான ஸ்டிச்சிங் பார்க்க முடியுது, சாட்டின் ரெட் கலர் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுது. இது ஸ்போர்ட் வேரியன்ட் அப்படின்றனால இதெல்லாம் இந்த ஸ்போர்ட் வேரியண்ட்டுக்கான ஒரு யூனிக்கான எலிமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். இந்த இன்டீரியர் ஓவராலா என்ன கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கு, அட் த சேம் டைம் ஃபங்க்ஷனலாகவும் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா எங்களால சொல்ல முடியும். 8 இன்ச்சஸ்க்கான இன்ஃபோர்டைன்மெண்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு சாலிடான யூனிட். எங்களோட டெஸ்ட்ல இந்த யூனிட் வந்து ஒரு நல்ல கலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி, ஒரு பிரைட் என்விரான்மெண்ட்ல கிளியரா இருக்கிற மாதிரி தான் இந்த யூனிட் இருந்துச்சு அப்படின்றத சொல்லலாம். ஓவராலா சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ்ல கூட அந்த ஸ்போர்ட் வேரியண்ட்டுக்கான அந்த போட்டி தீமை கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்சன்ஸ் எல்லாமே ஓவரால் கேபின் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஸ்டெப் மேல எலிவேட் பண்ணுது அப்படின்றத சொல்லலாம். இன்னொரு நோட்டிசபிளான விஷயம், இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நாப் மாதிரி ரோட்டரி டயல் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹேண்டியா இருக்கு அப்படின்றத சொல்லலாம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஸ்போர்ட் யூனிட் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஹோண்டால இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் சிவிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்மூத் ஷிஃப்டிங்கான ஒரு சிவிடி வேரியன்ட் தான் இந்த ஹோண்டா சிட்டில ஆஃபர் பண்ணப்படுது. அஃப்கோர்ஸ் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்குது. இந்த மிட் வேரியன்ட் டிசைன்ல பண்ணக்கூடிய இந்த ஸ்போர்ட்ல ஓவராலா எல்லாமே பேலன்ஸ்டா கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. ஸ்பீக்கிங் அபவுட் த சீட்ஸ், ரொம்ப ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. கான்டார்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கம்ஃபர்டபுளான மோஸ்ட் கம்ஃபர்டபுள் சீட்ஸ் இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி என்னால சொல்ல முடியும். பீட் த ஹெட் ரெஸ்ட்டுங்க, லம்பார் சப்போர்ட்டா இருக்கட்டும், அண்டர் தை சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அண்ட் மோர் ஓவர் இது ஸ்போர்ட் வேரியன்ட் அப்படின்றதுனால ரெட் ஸ்டிச்சிங் த்ரூ அவுட்டா அந்த லெதர்ல வந்து ரெட் ஸ்டிச்சிங்கை நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒர்க் ரொம்ப நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். கிளம்ஸியா ஒரு தேர்ட் பார்ட்டி ஒர்க் மாதிரி இல்லாம அவுட் ஆஃப் ஃபேக்டரி நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸ்பீக்கிங் அபவுட் த ரியர் சீட்ஸ், எஸ் 3 ஹெட்ரெஸ்ட் இருக்குது. ப்ராப்பர் 3 பேருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் 3 பேர் தாராளமா இங்க சீட் பண்ணலாம். சப்போஸ் 2 பேரா சீட் பண்றீங்க அப்படின்னா சென்டர்ல வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் நீங்க வச்சுக்கலாம். 2 கப் ஹோல்டர்ஸோட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரியர் கேபின் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா ஹோண்டா சிட்டி கொடுக்கும் அப்படின்றது எந்த விதமான டவுட்டும் இல்லை. கம்ஃபர்ட் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட லாங் சனி டேஸ்ல உங்களை கூலா வச்சுக்கிறதுக்கு ரியர் ஏசி வென்ஸ் இருக்குது. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கம்மிங் டு த ஸ்வீட் ஸ்பாட், ஹோண்டாவோட க்ளோரியஸ் 4 சிலிண்டர் ஐவி டெக் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க.
இது ஒரு வாட்டர் கூல்ட் இன்லைன் 4 சிலிண்டர் யூனிட்டுங்க, ப்ரொடியூசிங் 89 PS ஆஃப் பவர், 145 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும். ஸோ தட்ஸ் அபவுட் இட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோக்ஸ். ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட்டோட டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் நம்ம பார்த்துட்டோம். ரைட் ஃப்ரம் இன்டீரியர், எக்ஸ்டீரியர், காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சட்டிலான காஸ்மெட்டிக் சேஞ்சஸாக இருந்தாலும், அப்கிரேட்ஸாக இருந்தாலும், சட்டில் சேஞ்சஸ் மேக் பிக் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் எஸ், ஹோண்டா வி ஆர் ஸ்டில் லுக்கிங் ஃபார் RSS. உங்களோட குளோபல் RS கார்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா இங்கே இருக்க எந்தூசியஸ்ட் கம்யூனிட்டிக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை எதிர்பார்க்குறோம். ஃப்யூச்சரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போர்ட்டி ஃபன் டு டிரைவ் ஹோண்டா கார்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கார்ஸோட, பைக்ஸோட உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த காரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸுக்கும் பதில் சொல்லுவோம். இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அது எங்களுக்கு மோட்டிவேஷனல் பூஸ்டாக இருக்கும். Until then, drive safe and drive responsibly.